சாம்சங் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஒன் யூஐ எல்லாருமே யூஸ் பண்ணணும். மத்த டிவைஸ் யூசர்ஸும் யூஸ் பண்ணணும். ஐஃபோன் யூஸரும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன் யூஐக்கான தீம் செட்ட மட்டும் தனியா பார்த்தீங்கன்னா, ட்ரை கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ல வந்து குடுத்திருந்தாங்க. அவங்களோட யூஐ மட்டும் இல்லாம, அவங்களோட சில பல அடிஷனலான ஃபீச்சர்ஸையும் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுல என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரை கேலக்ஸில என்னென்ன நியூவான அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து டோட்டலா பார்த்தீங்கன்னா, அதோட லுக்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, மெயின் மெனு அண்ட் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்டது அப்டேட் பண்ணியிருக்காங்க. வாங்கும்போது சாம்சங் ஃபோனை யூஸ் பண்ணணும் அந்த எம்ஐ யூஐ இல்லாம, இந்த மாரி சைனீஸ் வேரியன்ட் இல்லாம, அந்த ஒன் யூஐ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்பவே ஆழமா இங்க குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோமைசேஷன் தான். இது ஒரு சிமுலேட்டர் தான். இந்த சிமுலேட்டருக்குள்ள சில பல அடிஷனலான ஆப்ஷன்ஸ குடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்குன்னு சொல்றேன். உதாரணத்துக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். ஒரே நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜ்க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, நீங்க Google அசிஸ்டன்ட் யூஸ் பண்ண முடியும். ஜெமினி ஏஐ யூஸ் பண்ண முடியும். ஆல்சோ சாம்சங்கோட ஏஐயும் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலா நீங்க யூஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்க ஒரு இமேஜ பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் டூ சர்ச் பண்றீங்க அப்படின்னாலும், அதுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க சென்டர் பட்டன பிரஸ் பண்ணிட்டு நீங்க சர்க்கிள் டூ சர்ச் பண்ணும்போது, நார்மலான சர்ச்சும், டைரக்ட் சர்க்கிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் சர்ச்சும் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் குழப்பமான விஷயம் தான். ஸோ எதுக்கு அந்த சென்டர் பட்டன பிரஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. டைரக்ட்டா சர்க்கிள் டூ சர்ச்ன்னு முடிச்சிருக்கலாம். ஆனாலும் அது நல்லது தான். ஆக்சிடென்டல் டச்சஸ் நடக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ப்ரொவிஷனா இருக்கும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு கஸ்டமைசேஷன்ல வந்து அதிகமான ஆப்ஷன்ல இந்த வெதர் ஆப்ஷன பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது. கரண்ட்டா என்ன வெதர் இருக்கு அப்படின்னு பார்க்குற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, விஜிட்டாவே குடுத்துருக்காங்க. இது உள்ள போய் நம்ம வந்து Google விஜிட்ட வந்து டேப் பண்ணி ஓப்பன் பண்ற மாரி இருக்கும். இதுக்கு பதிலா சாம்சங்குள்ளயே பார்த்தீங்கன்னா, விஜிட் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஆல்சோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, கேப்சர் பண்றது. அந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, கலர்னெஸ்ஸ வந்து இன்கிரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது. அதாவது அந்த பேலட் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பேலட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ், டிக்ரீஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே இன்னும் சில பல எஃபெக்ட்ட வந்து ஆட் பண்றது. அதாவது தேர்ட் பார்ட்டி எடிட்டர்ஸ், ஃபோட்டோ எடிட்டர்ஸ் எதுவுமே இல்லாம, சாம்சங்குள்ளயே நீங்க எடிட் பண்ணிக்கிற ஆப்ஷன கொண்டு வந்திருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, ஆடியோ என்ஹான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளயே வந்திருக்கு. ஆடியோ என்ஹான்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு மியூசிக் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சுத்தி இருக்க இடத்துல ஒரு பார்ட்டி மியூசிக் நடக்குது. அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா, மெலடியா நல்லா இருக்கு. ஆனா சுத்தி இருக்க இந்த நாய்ஸ், இந்த டிராஃபிக் நாய்ஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா, அந்த மியூசிக்க மட்டும் பார்த்தீங்கன்னா, தனியா அழகா வந்து அத தூக்கி எடுத்துரும். இது உங்க வீடியோவோடயே வந்துரும். அந்த பேக்கிரவுண்ட்ல இருக்க அந்த தேவையில்லாத நேஸ்டி நாய்ஸ் எதுவுமே வராது. அந்த டிராஃபிக் நாய்ஸ் எதுவுமே. அந்த இது மட்டுமே வர்ற மாரி உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வேற எடிட்டர் இல்லாம உள்ளே நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ஸ்லோ மோஷன் அப்படிங்கிற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சருக்குள்ள இல்ல. ஆனாலும் இத நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உள்ளேயே சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் போர்ஷன மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டன்ட்டா ஸ்லோ மோஷனா மாத்தணும். மத்த எல்லாமே நார்மல் மோஷன்ல தான் இருக்கணும்னாலும், நீங்க ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அத ஹெச்டி வீடியோஸாவே நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து குடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த வகையிலும் பிக்சர் குவாலிட்டி டேமேஜ் பண்ணாது. கூடவே பார்த்தீங்கன்னா, கேலக்ஸி ஏஐ அப்படிங்கிற இந்த ஃபீச்சர்ல பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு லைவ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோல நீங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிற உங்க லாங்குவேஜ் பேசல அப்படின்னா, உங்களுக்கு தகுந்த லாங்குவேஜ பார்த்தீங்கன்னா, கீழ வந்து டிரான்ஸ்கிரைபா பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. இது மூலியமா பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட பேசுறதும், அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறதையும் நீங்க ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சுக்க முடியும். இது லைவ் ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் பிளஸ் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ரீஜியனுக்கு போறீங்க, இல்ல ஆப்போசிட்ல பேசுற உங்க லாங்குவேஜ் இல்லன்னா, இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே தீம் செட் ஆப்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா, கலர் வேரியேஷன்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிங்கிள் கலர சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள்ட்ட இருக்க ஆப்ஸ் அண்ட் மல்டிபிள் ஐகான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கிள் கலருக்கு மாறிற மாரியும், தீம் செட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கலர் வேரியேஷன் வந்து குடுத்துருக்காங்க. இது எல்லாமே ட்ரை கேலக்ஸிக்குள்ள இருக்க ஃபீச்சர் தான். கூடவே பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ் ஸ்கேன் பண்றது, அது சேஃபா, செக்யூரா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா, Play Storeல இருக்க Play Protect அப்படிங்கிற ஆப்ஷன இங்கேயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப்பர் ரீஜியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷன பண்ணிக்கிற ஆப்ஷனும் வந்து இருக்கு. இது ஒன் யூஐயோட 6ஓட அப்டேட்ல 5ஓடது இப்போ தான் பார்த்தீங்கன்னா 6 இனிமே வரப்போகுது. அதான் மத்த நார்மல் மொபைலுக்கு வந்தாச்சு. இந்த ட்ரை கேலக்ஸிக்கு வரல. ஸோ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. சாம்சங்கோட ஒன் யூஐ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை கேலக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள பார்க்குறேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.